நம்ம கௌதம காணோம் அப்படின்ன உடனே இந்த அஞ்சலி எந்த அளவுக்கு குத்தாட்டம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி முதற்கொண்டு பார்த்துட்டாங்க. ரேவதி பார்த்துட்டு இவெல்லாம் ஒரு மனுஷியா, ஏற்கனவே கௌதம் எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம எல்லாருமே ஒரு பக்கம் பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அஞ்சலி மட்டும் இப்படி ஆட்டத்தை போட்டு கூச்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இந்த அஞ்சலியை போய் கேக்குறாங்க, என்னாச்சு, எதுக்காக அஞ்சலி இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே வந்து கௌதம் தம்பி வந்து இந்த வீட்டோட மகன் கிடையாது, இந்த வீட்டோட ரத்தம் கிடையாது சொல்லிட்டு சொல்லி அவனோட மனசை வந்து காயப்படுத்தி இப்பதான் உயிருக்கு போராடுற நிலைமையில இருந்து குணமாகி வந்திருந்தான். ஆனா நீ என்னடானா இப்போ கௌதம காணோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இப்படி வந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்டு இருந்தாங்க. அதுக்கு அஞ்சலி இருந்துட்டு, இங்க பார், நீ வந்து சர்வன்ட் தானே, சர்வன்ட் வேலையை மட்டும் பாக்குறதுனா பாரு, இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டே இரு, நான் சிரிப்பேன் இல்ல அழுவேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்றமா வந்து கேட்டுட்டு அடுத்துதான் வந்து ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு சந்தோஷமா வந்து கொண்டாட ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்ததும் நம்ம ரேவதி இவகிட்டலாம் யாருன்னா பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ எல்லா பக்கமும் வந்து நம்ம கௌதம, அதாவது நம்ம ஜானகி, அதுக்கப்புறம் வெங்கட்ராமன், இலக்கியா, அதுக்கப்புறம் வந்து நம்ம இவங்க, அதாவது பைரவி, இவங்க எல்லாருமே வந்து ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. கார்த்திக் முதற்கொண்டு அவங்களுக்கு வந்து கிடைச்சாங்களா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. அடிக்கடி போன் பண்ணி இலக்கியாவுக்கு, அம்மா இலக்கியா என்னாச்சுமா, என் மகன் கௌதம் கிடைச்சானா இல்லையா, என் மகன் கௌதம் எங்கம்மா இருக்கான், கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்கறது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி வீட்டுக்குள்ள ஒரு குத்தாட்டத்தை வந்து போட்டுட்டு இருக்கா. நம்ம எல்லாருமே கௌதம காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ என்னடானா சந்தோஷமா ஆட்டத்தை போட்டுட்டு இருக்கா. இலக்கியா, எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல, அவ பண்றதுல எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி பேசாம அடிச்சு கொன்னு இல்லாமான்னு கூட எனக்கு தோணுது. என் மகனுக்கு மட்டும் எதுனா ஒன்னு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன், அந்த அஞ்சலியை நான் சும்மா விட மாட்டேன் இலக்கியா அப்படின்றமா வந்து சொல்லி ரேவதி பயங்கர கோவத்தை வந்து சொல்லிடுறாங்க. அத நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க வீட்டுக்கு கண்டிப்பா கௌதம தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவோம், நீங்க கவலையப்படாதீங்க, அவ்வளவு சீக்கிரம் என் புருஷனை வந்து நான் கைவிட்டுற மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ அடுத்ததான் அங்கிருந்து தேடலை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ கடைசியில வந்து நம்ம கௌதம தேடி கண்டுபிடிச்சாங்க. ரொம்பவே சோகத்தோட, யாரும் இல்லாத ஒரு தனி இடத்துல நம்ம கௌதம் வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அதாவது குடும்பம் எல்லாமே ஒண்ணு கூடியிருது. நம்ம கார்த்திக், அதுக்கப்புறம் பைரவி, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜானகி, வெங்கட்ராமன், இவங்க எல்லாருமே வந்து அங்க மாஸ் என்ட்ரி கொடுத்துட்றாங்க. நம்ம இலக்கியா முதற்கொண்டு எல்லாருமே பேசுறாங்க, உன் மேல யாருக்குமே எந்த ஒரு கோபமே கிடையாது, நீ என்ன தப்பு பண்ண கௌதம், உன்னை வந்து உங்க அம்மா பெத்துட்டு ஒரு அநாத ஆசிரமத்துல விட்டுட்டு போயிட்டான். என்னோட அண்ணனும் அண்ணியும் வந்து உனக்காக, அதாவது உன்னை தத்து எடுத்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக தத்து எடுத்து வளர்த்தாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க செஞ்சதுலயும் எந்த ஒரு தப்புமே கிடையாது. இப்போ நீயும் எந்த ஒரு தப்புமே பண்ணல, இதுல எதுக்காக நீ கூணி குருவி போகணும்? நீ என்னதான் இருந்தாலும் இந்த குடும்பத்தோட வாரிசு நீ தான், அதை யார் நினைச்சாலும் மாத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லி புரிய வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த அஞ்சலிக்கு தான் சரியான ஆப்பே காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்து குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தா இல்லையா, அவளை தனியா பார்த்து நம்ம இலக்கியா அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. என் புருஷனை காணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க, நீ மட்டும் இங்க குத்தாட்டம் போட்டு ஜாலியா இருக்கியா? உன்னோட கதை இனிமே முடிஞ்சிச்சு, நீ எப்போ கௌதம் கிட்ட இந்த உண்மையை சொன்னியோ அப்பவே உன்னை அழிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த முடிவுல இருந்து நான் மாறுற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி இலக்கியா சொல்லி பயங்கர கோவத்தோட இந்த அஞ்சலி கிட்ட வந்து சவால் விட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.